தாமம். இதோ நீங்கள் பார்க்கின்ற இந்த மீன் என்பது ஒரு அரிய வகை மீனாகும். இந்த மீன் பல தனித்தன்மைகளை கொண்டதாக இருக்கிறது. கடலினுடைய ஆழப்பகுதியில் சுமார் 3300 அடி ஆழத்தில் அல்லது 1000 மீட்டருக்கும் அதிகமான ஆழத்தில் வாழக்கூடிய இந்த மீன் பல்வேறு கட்டங்களில் கரை ஒதுங்குகின்ற பொழுது அது பல்வேறு அழிவுகளுடைய அறிகுறியாக இருக்கிறது. கலிபோர்னியாவில், அமெரிக்காவின் கலிபோர்னிய கடற்கரைகளில் கடந்த 3 மாதத்தில் 2வது முறையாக இந்த மீன் கரையொதுங்கி இருப்பது அமெரிக்கர்களிடையே பதட்டத்தையும் பீதியையும் கிளப்பியிருக்கிறது. இந்த மீனை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் இது அழிவை அறிவிக்கும் மீன், இந்த மீன் கரை ஒதுங்குகிறது என்றால் அடுத்து அழிவு வரப்போகிறது என்று பொருள் என்று சொல்கிறார்கள். இந்த மீன் பல்வேறு கட்டங்களில் நடைபெற்ற அழிவுகளுக்கு முன்னால, குறிப்பாக 2004 இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட சுனாமிக்கு முன்பு, பல தினங்களுக்கு முன்பு தொடர்ந்து இந்தோனேஷிய கடற்கரைகளில் இந்த மீன் கரை ஒதுங்கியதாக சொல்லக்கூடிய அந்த ஆய்வாளர்கள் 2010ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் சிலியில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் 8.8 அளவிற்கு உண்டான ஒரு நிலநடுக்கம் உருவானது. அந்த நிலநடுக்கத்திற்கு முன்பும் சிலி கடற்கரைகளில் இந்த மீன் கரை ஒதுங்கியதாக சொல்கிறார்கள். அது மாதிரி 2016ஆம் ஆண்டு 7.8 என்ற அளவில் ஒரு நிலநடுக்கம் நியூசிலாந்தை உலுக்கியது. அந்த நிலநடுக்கத்திற்கு முன்பும் நியூசிலாந்து கடற்கரைகளில் இந்த மீன் கரை ஒதுங்கியதாக சொல்கிறார்கள். அது மாதிரி 2020ஆம் ஆண்டு ஜூலையில் பிலிப்பைன்ஸில் 5.9 என்ற அளவில் ஒரு நிலநடுக்கம் உருவானது. அந்த நிலநடுக்கத்திற்கு முன்பும் இந்த மீன் பிலிப்பைன் கடற்கரைகளில் ஒதுங்கியதாக வரலாறுகள் சொல்கிறது. அது மாதிரி 2011ஆம் ஆண்டு ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்த நிலநடுக்கத்திற்கு முன்பு இந்த வகை மீன்கள் ஜப்பானின் அந்த கடற்கரையில் ஒதுங்கியதாக இந்த மீனை பற்றிய வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. அது மாதிரி 1901ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரையிலும் அமெரிக்காவில் இந்த மீன் 20 முறை கரை ஒதுங்கி இருப்பதாகவும், அப்படி கரை ஒதுங்கிய காலத்திலெல்லாம் ஏதாவது அபாயங்கள், ஆபத்துகள் அங்கு ஏற்பட்டதாகவும் இந்த மீனை பற்றிய அந்த வரலாறு சொல்கிறது. இவைகளையெல்லாம் சுட்டிக்காட்டி பல்வேறு அறிஞர்கள் கழிந்த 3 மாதத்தில் இந்த மீன் 2வது முறையாக கலிபோர்னிய கடற்கரைகளில் ஒதுங்கி இருப்பது ஒரு அமெரிக்காவிற்கு ஒரு அச்சத்தையும், அமெரிக்காவிற்கு ஏதோ அழிவு ஏற்பட போகிறது என்பதை விளக்குவதாகவும் அமைகிறது என்று சொல்லக்கூடியவர்கள் மேலும் இந்த மீனை பற்றி விரிவான ஆராய்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர்.